Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 21/7/2026. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 9:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டாக் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய MBBS அண்ட் BDS படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னமும் ஓரிரு நாட்களில் துவங்க உள்ளது. அதுக்கான ப்ரூஃப் எங்கே சார் அப்படின்னா அதோட ப்ரூஃபோட அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த சென்டாக் பாண்டிச்சேரிக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டுள்ளோம். மாணவர்கள் அவர்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் மெரிட் பேசிஸில் அவங்களுடைய விருப்ப கல்லூரியான கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, NRI சீட்டு, அது மட்டும் இல்லாமல் சென்டாக் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலும் சேர்ந்து படித்து கொண்டுள்ளனர். உங்களுக்கும் இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்பம் இன்னமும் ஓரிரு நாட்களில் துவங்க உள்ளது. சென்டாக் சரி, இப்போது உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லோரும் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இன்னமும் 23 ஜூலை 2026 கடைசி நாள். சப்மிட் பண்ணாதவங்க சப்மிட் பண்ணிடுங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு பாண்டிச்சேரியினுடைய நோட்டிஃபிகேஷன் 1 or 2 டேஸில் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் அப்டேட்டையும் உங்கள் கொடுத்துருக்குறேன். இப்போது எப்படி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சோ அதே போல் தான் உங்களுக்கு சென்டாக் பாண்டிச்சேரியிலையும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் MBBS BDS படிப்புகளுக்கு இன்னமும் ஓரிரு நாட்களில் துவங்க உள்ளது. சரி, இப்போது இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பாண்டிச்சேரி நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி, அதே போல் டென்டல் காலேஜஸ், அப்புறம் அரசு பள்ளி மாணவர்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது இது எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா இன்னமும் ஓரிரு நாட்களில் சென்டாக் பாண்டிச்சேரியில் MBBS BDS படிப்புகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் துவங்க உள்ளது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலைடு கோர்சஸுக்கும் ஓரிரு தினங்களில் விண்ணப்ப அறிவிப்பு வெளியாக உள்ளது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதோடு சேர்த்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது இதில் பாண்டிச்சேரி கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிற ரெக்கையர்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எந்த தேதிக்கு பிறகு எடுக்கணும் அப்படின்னா 2026 ஜனவரி 1 பிறகு பெறப்பட்டதாக இருக்கணும். அதில் உங்களுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர் கோட்டா இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, PWT கோட்டா இருக்குது. ஸோ அதே போல் இராணுவத்தினரின் வாரிசு, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, இது எல்லாத்துக்குமே எந்த தேதிக்கு பிறகு ஜனவரி 2026 பிறகு பெறப்பட்டதாக இருக்கணும். இப்போது பிற மாநிலத்தில் இருக்கிறவங்க, இப்போ தமிழ்நாடு உட்பட மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க பாண்டிச்சேரியில் மொத்தமாக 4 கல்லூரி இருக்குது. இந்த 4 கல்லூரியில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய ஓகேங்களா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் போடணும். அங்கே பாண்டிச்சேரியில் சென்டாக்கின் கீழே வரக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் வரும், பிம்ஸ் வரும், வெங்கடேஸ்வரா வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்திரா காந்தி காலேஜ் வரும். இதில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரே ஒரு காலேஜ் மட்டும்தான் வரும். அது மணக்குள விநாயகர்.
ஸோ இந்த கல்லூரிகளில் மேனேஜ்மெண்ட் சீட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்றவங்க இந்த வருகின்ற ஓரிரு நாட்களில் சென்டாக் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இன்னமும் அதற்கான அறிவிப்பு வரவில்லை. வந்தவுடன் நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நோட்டிஃபிகேஷனையும் வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சென்டாக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதற்கான டெமோ வீடியோவும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவல்களுடன் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கணும். எம்பிபிஎஸ் உள்பட மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் 2 விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டாம். ஓகேங்களா? ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். ஸோ 2 அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? 2 விண்ணப்பங்களும் ரத்தாகிவிடும். இதை இப்போவே முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. ஒரு கேண்டிடேட்டு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போடணும். தெரியாமல் 2 அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா 2 அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி மாணவர்கள், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, கவர்மெண்ட் கோட்டாக்கு, அதாவது அந்த அங்கே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 7.5% இருக்கிற மாதிரி அங்கே 10%, அந்த 10% இடஒதுக்கீட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். அதற்கு 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை அரசு பள்ளியில், அதாவது பாண்டிச்சேரியில் அரசு பள்ளியில் படித்ததற்கான அந்த சான்றிதழ்களையும் மாற்று சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை சார் நான் பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்ணல அப்படின்றவங்க வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சென்டாக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day. All the best.